வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அப்போ உள்ள மிகப்பெரிய ஒரு தகராறின் வெளிப்பாடு இன்றைக்கி பாமக சிதைந்து போய் கிடைக்கிறது. தந்தை கையில் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள், மகன் கையில் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள். இப்போ இங்கிட்டு விளக்குனா அங்கே போய் சேர்ந்துக்கிறாங்க. தந்தை விளக்குனா மகன் பக்கம், மகன் விளக்கினால் தந்தை பக்கம். முக்கிய பிரமுகர்களை குழப்பத்தில் இருக்கிறாங்க. பாமகவுடைய தலைவர் யார் தெரியல. ராமதாஸா அன்புமணியா? இவர் சொல்கிறார் ராமதாஸ், நான் தான் கடைசி வரைக்கும் தலைவன். கலைஞர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நான் தான் கடைசி வரைக்கும் தருவேன். கலைஞர் விட்டாரா? விடலை இல்லையா? 94 வயது ஆகியும் கூட அவர் சக்கர நாற்காலி உட்கார்ந்து கொண்டு திமுகவின் தலைவனாக இருந்தார். அதை போல நானும் இருப்பேன். அதனால் அன்புமணியா அவர் செயல் தலைவர்ப்பா. செயல் தலைவர்னா அருமையான தலைவர் தான். அது அன்புமணிக்கு தெரியும். நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் விட 60ஆம் கல்யாணம் நடந்திருக்கு ராமதாஸுக்கு. அதுக்கு கூட அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ளவில்லை. இதையெல்லாம் விட ஜி.கே. மணி சந்திப்பதாக சென்னைக்கு சென்று வந்திருக்கிறார் ராமதாஸ். அப்புறம் ஜி.கே. மணியே பேட்டி கொடுக்குறார். நாங்கள் எவ்வளவோ போராடிட்டோம், 2 பேரும் ஒன்றா போகிற மாதிரி தெரியல, இது என்னைக்கு முடியுமோ அப்படின்னு சொல்லி போட்டு அவர் உடம்பு, இருதயம், மற்றபடி எல்லாமே பாதிக்கப்பட்ட நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இன்றைக்கி நல்லபடியாக வந்திருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீண்டும் டாக்டர் செக்கப் போனது போட்டு ஜி.கே. மணி அவர் ஒரு நிலைப்பாடு அவர் போயிட்டுருக்கார். மற்றபடி மகள்கள் சமாதானம். அன்புமணி மகள்களையும் அனுப்பி தாத்தா என்ற முறை ராமதாஸை சமாதானம் செய்தார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. மற்றபடி அன்புமணி சொல்லிட்டு இருக்கிறார் திமுக தான் காரணம் அப்படின்னு. இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் இதையெல்லாம் விட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ஒரு பழங்குடியின மக்கள், மற்றபடி தாழ்த்தப்பட்ட மக்களை போட வேண்டும் அப்படிங்கிற அஜெண்டாவின் வெளிப்பாடு தாழ்த்தப்பட்ட ஒரு நபரை போட்டாச்சு. பாலமுருகன் ரைட்டு, ஓகே, அதை பற்றி ஒன்றும் இல்லை. மற்றபடி இணை பொதுச் செயலாளரை அருளை போட்டாச்சு. அருளை போட்ட வகையில் அன்புமணி அவர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மற்றபடி நான் என்ன செத்தா போகிவிட்டேன் அப்படின்னு அருள் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. மற்றபடி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு இன்னைக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு போஸ்டா, மற்றபடி மீண்டும் மாற்றத்துக்கு உரிய போஸ்டா அப்படிங்கிறதே தெரியாமல் இன்னைக்கு பாமக முழிச்சுக்கிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் செல்வ பெருந்தகை, காங்கிரஸினுடைய தமிழக காங்கிரஸினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை இன்னைக்கு ராமதாஸை சந்திச்சிருக்கார். என்ன அப்படின்னு கேட்டால் மரியாதை நிமித்தமாக. ஆல்ரெடி இப்படி தான் ஒரு தடவை எம்எல்ஏ போஸ்ட்டு வந்த ஆரம்பத்தில் செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், நாங்கள் இல்லாமல் ஒன்றும் முடியாது, திமுக ஆட்சி செய்ய முடியாது அப்படின்லாம் போட்டு புலம்புனார். அப்புறம் அன்றைக்கி உயிரோட EVKS இளங்கோவன் சொல்லிட்டார், சும்மா ஏப்பா போட்டு உயிர் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, வாயை மூடிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு ஆஃப் பண்ண வச்சார். அப்புறம் செல்வ பெருந்தகை உள்டா அடித்து பேட்டி கொடுத்தார். ஆமாம், உண்மையிலே மு.க. ஸ்டாலினுடைய செயல்பாடு அற்புதமானது என, அவரை போல் வருமா அப்படி இப்படிலாம் தாட்டு போட்டுன்னு பேசி, ஆமாம் எங்களுடைய வெற்றிக்கு காரணமே மு.க. ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரி உள்டா அடித்து செல்வ பெருந்தகை பேசிட்டார். அப்படிலாம் ஒரு சூழல் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு என்னடானா ராமதாஸை போய் செல்வ பெருந்தகை பார்த்திருக்கிறார். கேட்டதுக்கு அது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. அதாவது அவர் இந்திய அரசியலை கரைத்து குடித்தவர், மற்றபடி எப்படியெல்லாம் ஒரு அரசியல் செய்தவர், மனம் கேட்கவில்லை, நான் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி. அப்போ நிருபர்கள் கேட்கக்கூடிய சமயத்தில் மு.க. ஸ்டாலினுடைய நிலைப்பாடு ஓகேனா கூட்டணிக்குள்ள பாமக ஓகே தான், நாங்களும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் அப்படிங்கிற வகையில் இப்போவே செல்வ பெருந்தகை திமுகவோடு பாமக கூட்டணி ஓகே என்றால்
காங்கிரஸ் ஓகே அப்படிங்கிற ஒப்புதலை கொடுத்துட்டார். அப்புறம் ஒப்புதல் கொடுத்துட்டு மீண்டும் பேட்டி கொடுக்குறார். ஆமாம், இதெல்லாம் வந்து மு.க. ஸ்டாலின் தான் முடிவு செய்யணும், மற்றபடி வந்து காங்கிரஸ் தலைமை தான் முடிவு செய்யணும், எங்கள் கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் உள்டா அடித்து பேட்டி கொடுக்குறார். இந்த மாதிரி குழப்பமான ஒரு சூழலில் குழப்பமான ஒரு பேட்டி, செல்வ பெருந்தகையினுடைய பேட்டி. இது தேவையா? ராமதாஸை சந்தித்தது தேவையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக போயிட்டுருக்கு. இதை பார்த்த விசிகா ஐயா தொல் திருமாவளவன் பார்த்துருக்குறாங்க மரியாதை நிமித்தமாக, மற்றபடி அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி பாமக கூட்டணிக்கு உள்ளே நுழைந்தால் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு அந்த நேரத்தில் நாங்கள் முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்டு விசிகா ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் வேற பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்தால் வந்துட்டு போகிறாங்க, யார் வந்தால் தான் என்ன, பாமக வந்தானா தேமுதிக வந்தானா யார் வந்தால் தான் என்ன. ஆமாம், எங்களுடைய கூட்டணி இன்னும் வலுப்பெறும் சொல்லி போட்டு ஐயா தொல் திருமாவளவன் சொல்லலை. ஏன்னா அவருக்கு கூட அந்த மன வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பாமகவால் விசிக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, அவர்கள் எப்படியெல்லாம் விசிகாவை நசுக்க பார்த்தார்கள், ஒடுக்க பார்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் வந்து மனதில் இன்றைக்கி அலை பாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அன்றைக்கே சொல்லிட்டார், விசிகாவுக்கும் பாமகவுக்கும் ஒத்தே வராது, எந்த கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார்களோ அந்த கூட்டணிக்கு நாங்கள் செல்ல மாட்டோம், முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை செல்வ பெருந்தகையினுடைய சந்திப்பு பேட்டி எந்த அளவுக்கு ஒப்புதலாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமாக போயிட்டுருக்கு. பல தலைவர்கள் சொல்லிட்டாங்க இது தேவையற்ற சந்திப்பு. இதை பார்த்து சீமானும் சொல்கிறார், செல்வ பெருந்தகையை போல் நானும் சந்திக்க போகிறேன். அது மரியாதை நிமித்தமானது இருந்தாலுமே கூட அரசியல் கட்சிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்து உள்நோக்கம் இருக்கத்தான் வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து வரத்தான் செய்யும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதையெல்லாம் வந்து செல்வ பெருந்தகை ஊர்ந்து கவனித்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போய் பார்க்கணும், யோசிக்கிறோம். என்னடா அது நம்ம போய் பார்க்குறோமே, மு.க. ஸ்டாலின் என்ன நினைப்பார், சரிப்பா அதுதான் அவர் நினைக்கிற விடு. திருமாவளவன் என்ன நினைப்பார், 2 பேர் இருக்கிறாங்க, நம்ம வாட்டுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் கட்சியின் சார்பாக போவது என்பது வேறு இருந்தாலும் அதனுடைய ஒரு வெளிப்பார்வைங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. மக்கள் என்ன நினைப்பார்கள், குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படிங்கலாம் ஒரு கேள்விக்கு. அப்படியே ஒரு மரியாதை இருந்தது அப்படின்னா, ஒரு நம்ம ராமதாஸ் மேலே ஒரு அன்பு வெளிப்பாடு இருந்ததுன்னா ஃபோன் அடித்து விசாரிச்சுட்டு போக வேண்டியதான் இல்லையா. ஏதோ ஒரு கூட்டத்தில் பார்த்தா கூட்டத்தோட கூட்டமாக கோவிந்தாவாக பார்த்துட்டு போயிட வேண்டியதான். அதை விட்டு போட்டு பிரச்சனைக்குரிய வகையில் எதற்காக செல்வ பெருந்தகை ராமதாஸை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. இது வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினையே வந்து யோசிக்க வைத்திருக்கும். ஆமாம், யோசிக்க வைத்திருக்கும். இவர் வாட்டுக்கு திடீர்னு போய் பார்க்குறாரு அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் விட மரியாதை நிமித்தம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வேறு விதமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா. எல்லாத்துக்கும் 2 பக்கம், குறிப்பாக இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள 8 பக்கம். ஆமாம், அது ஏன் செல்வ பெருந்தகைக்கு தெரியவில்லை என்பதுதான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேள்வி. ஆமாம், இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்தில் காங்கிரஸுடைய நிலைப்பாடு கட்டாயமாக திமுக கூட்டணியை விட்டு விலகப் போகிறதா இல்லை வேறு ஏதாவது ஐடியாவில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று, இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பின் வெளிப்பாடு சொல்கிறாரு, அங்கே போய் பேட்டியார் கொடுக்குறார், இந்திய கூட்டணிக்கு தலைவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான், அவரை வச்சு தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு போய் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சந்திச்சிட்டும் இதையும் பேசுகிறாரு, தொட்டிலாம் ஆட்டி விட்டுக்கிறாரு, பிள்ளையை கிள்ளியும் விட்டுக்கிறாரு. அப்புறம் இந்த பக்கம் பிள்ளைய கிள்ளியும் விட்டுக்கிறாரு, செல்வப்பட தொட்டிலையும் ஆட்டி விட்டுருக்கிறாரு. இது வந்து மிகப்பெரிய கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய இன்னைக்கு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அடிப்படையில் பாருங்களேன், அந்த ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து விசிகாவில் சலசலப்பு ஏற்படுறதா பாருங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, மற்றபடி மன்னர் ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு திமுக பற்றி ஒரு குற்றம் சுமத்தினார் பாருங்க. பார்த்தாங்க, கரெக்டாக வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க ஆதவ அர்ஜுனா. அது மாதிரி வந்து செல்வ பெருந்தகை எதற்காக தேவையற்ற முறையில் வந்து ஒரு சில பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்ற கேள்விக்கு வந்து ஆமாம் அவர் தான் பதில் சொல்ல வேண்டும் என்றாலுமே கூட இப்படிப்பட்ட விஷயங்கள் 2026 சட்டமன்றத்தில் நடக்கும் வரைக்கும் ஆமாம் கட்டாயமாக எந்த கட்சியிலுமே வரக்கூடாது. ஆமாம், அப்படிங்கிறது குறிப்பாக காங்கிரஸில் மீண்டும் வரக்கூடாது. பாமகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவங்க குடும்ப பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆமாம்,
நீ தான் பெருசு நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு மகள்களை வச்சு சமாதானம். அப்புறம் ஏகப்பட்ட அக்கறையில் வந்தேன்னு அப்படி இப்படி அவர் மன்னிப்பு கேட்குறார் தனியாக நின்றுக்கிட்ட. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அவருக்கு பட்டாபிஷேகமே நடத்திருக்காங்க அன்புமணிக்கு. 30 அடி உயரத்தில் மாலையை போட்டிருக்கிறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அன்புமணியை பொறுத்தவரை பாஜக வெளிப்பாடு, ராமதாஸை பொறுத்தவரை அதிமுக வெளிப்பாடு. இடையில செல்வ பிறந்த எதற்கு திமுக வெளிப்பாடாக இருந்து கொண்டு அவர் பார்க்க போகின்றோம் மரியாதை நிமித்தமாகன்னு அப்படிங்கிறப்ப அது எவ்வாறு நம்ப முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி வருது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.